வர்த்தகரும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான காலஞ்சென்ற உப்பாளி தர்மதாசவின் பூத உடல் கோட்டை அதிகாரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இறுதிக் கிரியைகள் எதிர்வரும் புதன்கிழமை பிற்பகல் பொருளை மயானத்தில் இடம்பெறவுள்ளன. உப்பாளி தர்மதாச நவலோக முதலாளி எனப்படும் HK தர்மதாச மற்றும் மீலின் தர்மதாச தம்பதியினரின் இளைய மகனாவார். சுங்க அனுமதி வழங்கப்படாமையினால் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் 1025 வாகனங்கள் தேங்கி கிடப்பதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கும் அதிகமான காலம் கடந்து இன்னும் விடுவிக்கப்படாத 1025 வாகனங்கள் தற்போது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் காணப்படுகின்றன. இந்த 1025 வாகனங்களில் 625க்கும் அதிகமானவை 6 மாதங்களை கடந்த நிலையில் காணப்படுகின்றன. இறக்குமதியாளர்கள் பல்வேறு காரணங்களால் வாகனங்களை முழுமையாக விடுவிக்காமல் உள்ளனர். இறக்குமதியாளர்கள் ஒரு மாதத்திற்கு ஏதேனும் ஒரு பொருளை துறைமுகத்திலிருந்து விடுவித்து செல்லவில்லை என்றால் அதனுடன் தொடர்புடைய சுங்க வரி மற்றும் ஏனைய வரிகளை செலுத்திய பின்னர் சுங்கமானது அந்த பொருளை ஏலம் விட்டோ அல்லது விலை மனு முறையில் விற்றோ அதில் கிடைக்கும் தொகையிலிருந்து அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரைப்பணத்தை அறவிட்டுக் கொள்ளும். அதன் பின்னர் ஏதேனும் மீதி தொகை இருந்தால் துறைமுகத்திற்குரிய கட்டணங்கள் மற்றும் கிடங்கு கட்டணங்களை செலுத்தும். அதன் பின்னர் ஏதேனும் பணம் மீதம் இருந்தால் அந்த பணத்தை சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளருக்கு வழங்கவும் முடியும். ஆனால் அங்கு ஏதேனும் ஒரு இறக்குமதியாளர் தனக்கு நியாயமான காரணம் இருந்தால் மாத்திரமே இதனை விடுவித்துக் கொள்ளாமைக்கான காரணம் என்ன என கூறிய பின்னர் உரிய வரியை செலுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தால் நாம் அதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்குவோம்.